ஹாய் தளபதி அண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அப்படி தான். ஏன் அப்படின்னா 2026 தமிழக தேர்தலில் நம்ம தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவர் சந்தித்த முதல் தேர்தலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 சீட்டுகளை பெற்று பெரும்பான்மையாக ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக அவர் உருவெடுத்து பதவியில் உட்கார போகிறாரு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதாவது 108 சீட்டுகள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு தேர்தலுக்கு பிறகு வெற்றி அடைஞ்ச ஒரு கட்சி ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியாக 118 சீட்டுகள் தேவைப்படுது. ஆனால் நம்ம தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 108 தான் பெற்றிருக்காரு. ஒரு 10 சீட்டுகள் அவருக்கு கிடைக்கல. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, கடந்த 2 நாட்களாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்த நிலையில் தற்போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்ம தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தளபதி விஜயை சிஎம்மாக முன் வந்திருக்காங்க. ஸோ இதனால் டிவிகே கட்சிக்காரங்களும் தளபதி ரசிகர்களும் அதுவும் தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துலேயும் ஆர்வத்திலையும் இருக்காங்க. ஸோ அதாவது மே 9 நாளை நம்ம தளபதி விஜய் சிஎம்மாக பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில் மேபி சப்போஸ் தள்ளி போனால் அடுத்த வாரத்தில், அதாவது வருகிற திங்கட்கிழமை கண்டிப்பாக வர சிஎம்மாக அதாவது தமிழக முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இப்படி இருந்தாலும் ஸோ இந்த ஒரு தருணத்துக்கு தான் தமிழ்நாடு மட்டுமல்ல டிவிக்கு மற்றும் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தளபதி விஜய் ஸோ ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி எந்த மாதிரியான சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.